ஹீரோயின் வந்துட்டு எங்கள் சிசிடிவி கேமராவில் பார்த்து அந்த லேடி யார் அப்படின்றது கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் வந்து எங்கள் ரெகுலர் கஸ்டமர் போல் இருக்குது. நம்ம செகண்ட் ஹீரோ அட்ரஸ் எடுத்து கொடுத்துருவாங்க, இவங்க ரெகுலர் கஸ்டமர் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சரி போ தேங்க்யூ நான் போகிறேன் அப்படின்னே நம்ம செகண்ட் ஹீரோ சொல்வார், இரு நானும் வந்துடுறேன், ஷிஃப்ட் முடியுதுன்னு வந்து இல்லை இது ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் இப்போவே போய் ஆகணும் போது இப்போ ஹீரோ விட்டுட்டு போகிற அவர் ஒத்துக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் என்ன செய்கிறேன், எதுக்காக அந்த பொம்மையை தேடுறதுக்கு போகிறேன்னு அவருக்கு நல்லா தெரியும், அவர் புரிஞ்சுப்பார் அப்படின்ட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. உடனே இவனுக்கு ஒரே டவுட் ஆயிடுது, என்னடா இது ஒரு வேலையிலேருந்து போகிறா, அவன் புரிஞ்சுப்பேன்றா, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இவருக்கு ஒரே டவுட்டு. நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிருக்கான், கண்டிப்பாக அவனுக்கு உடம்பு சரியில்லாமாயிடும், அந்த பொம்மை தான் காரணம்னும் போது உண்மையாலுமே கண்டிப்பாக என்னுடைய பில்டிங்கில் அந்த குழந்தைக்கு அந்த பொம்மையினால் தான் உடம்பு சரியில்லாமாச்சு, வாங்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் டீஸ்ன்ற வயசு இருப்பாங்களா, நம்ம ஹீரோ முறைச்சிட்டு ஃபோனை பண்ணி கையில் கொடுத்துட்டு அந்த பொம்பளைக்கு, அந்த பொம்பளை ஃபோன் எடுத்துட்டோன்னா அந்த மாதிரிலாம் எந்த பொம்மையும் இல்லை, ஃபோனை வைமா, என் பேக்கை கண்டுபிடிச்சி கொடுமா அப்படின்ட்டு ஃபோனை வச்சுருது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே வருத்தமாக போச்சு, ஒருவேளை அந்த குழந்தை அதை மறைச்சிட்டு இருப்பான் போல இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுவாங்களா, ஹீரோ நான் வரமாட்டேன் அப்படின்றவர். நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இங்கே வர ஏதாவது ஒன்றுனா உனக்கு இவ்வளோதான் அளவு, இது இங்கே பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து என்னடான்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் என்னாச்சு, நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.